இது தமிழ்நாட்டுல ஆண் குழந்தை இறந்து பிறந்துட்டா நெஞ்சில கீரிதான் புதைப்பாங்களாம். போர்ல கூட முதுக காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அவங்கிட்ட முதுக காட்டிட்டு ஓடி வந்ததே பெரிய வீரம் ஆயிடுச்சுல. நம்மள மலேசியால அடிச்சாங்க, இலங்கையில் அடிச்சாங்க, இப்ப தமிழ்நாட்டுக்கே வந்து அடிக்கிறான். நம்மளால அவங்க கிட்ட இருந்து ஓட மட்டும் தான் முடியுதுல்ல. அப்ப வேற இப்ப வேற அரவிந்த். வீரத்தை இந்த உலகத்துக்கே சொல்லி கொடுத்த என்னன்னு சொன்னியே, இப்ப ஒவ்வொரு நாட்டிலயும் அடி வாங்குறோம் பாத்தியா? திருப்பி அடிக்கணும். அவன் இந்த மண்ணை விட்டு உயிரோட போக கூடாது. வேண்டாம் அரவிந்த், இஸ் டூ பவர்ஃபுல். அவனை எதிர்த்து நம்ம ஜெயிக்க முடியாது. ஆமா முடியாது. இப்படி சொல்லி சொல்லிதான் அந்த மியூசியத்துல வில்லு வாளோட நம்ம வீரத்தையும் வச்சு பூட்டிட்டோம். அத வெளியெடுக்கணும். அரவிந்த், இப்போ நாம எந்த நிலைமையில இருக்கோம்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். வீரம் வீரம்னு தானே சண்டை போட்டாங்க நம்ம பக்கத்து நாட்டுல. ஜெயிக்க முடிஞ்சுதா? செத்து தானே போனோம். வீரத்துக்கும் துரோகத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோ. ஒரு தமிழனை 9 நாடு சேர்ந்து கொன்னதுக்கு பேரு வீரம் இல்ல.